இன்றைய தினம் எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் அமெரிக்கா வைத்திருக்கும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இன்று காலை 10 மணியில் இருந்து இது நடைமுறைக்கு வரும் என்றும், இருந்தாலும் ஈரானிய புரட்சிய காவல் படை இப்பொழுது அதற்கான எதிர் தாக்குதல்களை நடத்த தயாரான நிலையில் இருப்பதான செய்திகளும் வெளிவந்திருக்கின்றன. இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் மீண்டும் பதட்டம் என்பது உருவாகி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பார்ப்பதானால் 10 நாட்கள் போர் நிறுத்தத்தை ஒரு பெரிய நாடுகள் உலகின் பொருளாதாரத்தையும் உலகின் எதிர்காலத்தையும் நோக்கி மேற்கொண்டு கொண்டிருந்த பொழுது அதற்கான காலம் என்பது இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன. 17ஆம் தேதி வரை அது நீடித்து செல்கின்ற தன்மை இருக்கின்றது. ஆனால் இவர்கள் இருவரும் பேசிய நேரம் என்பது வெறும் 21 மணித்தியாலங்கள். அந்த பேச்சின் முடிவில் கூட ஜேடி வேன்ஸ் வருகின்ற பொழுது அவருடன் வருகின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் மருமகனும் யூத அமெரிக்கருமான ஜெராட் குஸ்னருடைய முகம் எல்லாம் ஒரு மலர்ந்த முகமாக இருக்கின்றது. அதாவது அவர்கள் போருக்கான ஒரு நிலையையும் எவ்வாறு பணம் சம்பாதிக்கலாம் இந்த விடயத்தில் என்பதையும் மையமாக கொண்டுதான் செயற்படுகின்றார்கள் என்பதை கருதுகின்றது. கடந்த காலங்களில் கடல் கொள்ளையர்கள் செயற்பட்டார்களோ அது போன்ற ஒரு செயற்பாட்டில் தற்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி செயற்படுகின்றார் என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. மாக்கானி அவர்கள் மொன்றியலில் வைத்து லிபரல் மகாநாட்டில் வைத்து ஆற்றிய உரை பொழுது உலகில் சிலாகித்து பார்க்கப்படுகிறது. அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம், இதுவரை காலமும் நாங்கள் ராணுவத்திற்கு செலவழிக்கின்ற $1 70% என்பது அமெரிக்காவிற்கு செலவழித்து வந்தோம், இனி அவ்வாறு இடம்பெறாது என்று. எனவே நாடுகள் என்பன தங்களை தவித்து வருகின்றன. முற்றாக அமெரிக்காவில் இருந்து ஒரு புதிய நிலை, பதட்ட நிலை, இதிலிருந்து கடந்து செல்ல வேண்டும். ஆனால் அமெரிக்கா ஒரு ராஜதந்திர ரீதியில் அல்லது திங்க் டேங்க் என்பார்கள். திங்க் டேங்க் என்பது ஒரு சிந்தனை மையம். அவர்களுக்குரிய ஒரு அரசியல் நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்கின்ற ஒரு திங்க் டேங்க் இல்லாத ஒரு 80 வயது ஒரு கேவலமான ஒரு முதியவரின் கையில் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இயேசுவிற்கு எதிரான கருத்துடையவர் என்ற நிலையில் அல்லது தன்னை இயேசுவாக பிரதிபலிக்கின்றார் என்ற நிலையில் வருகிறது இந்த கத்தோலிக்க சமயத்திற்கு எதிரான ஒரு செயற்பாடு. இவர் கத்தோலிக்க சமயத்திற்கு எதிரானவர் என்பதும் கத்தோலிக்க ஆலயங்கள் குறித்த விவகாரங்களில் அல்லது கத்தோலிக்க திருச்சபைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இடைவெளி கூடி வருகின்றது என்பதும் நாங்கள் கண்கூடாக அறிந்தபடியும் இவ்வாறான செயற்பாட்டை யார் செய்ய முடியும் என்றால் தன்னை ஒரு கடவுளாக பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு இவராக செய்வதில்லை. இது இவருக்கு பின்புலமாக இருக்கின்றவர்கள் இவருக்கான ஒரு போதியை ஊட்டி அவ்வாறான ஒரு அதாவது ஒரு அந்த ஆசை, போதை என்பதை இவ்வாறு குறிப்பிடலாம் என்றால் ஒரு மமதையான ஆசை, இவ்வாறான நிலைக்கு நீங்கள் செல்ல முடியும், இவ்வாறான ஒரு நிலையில் அங்கே யூதர்கள் ஒரு நாட்டை காணும் பொழுது உங்களுக்கான வரவேற்பு இருக்கும் போன்ற விடயங்களை தெரிவித்து இவ்வாறு செய்வது. இந்த நடுநிலை வகித்த பாகிஸ்தான் இந்த விவகாரத்தில் என்ன விடயத்தை தெரிவிக்க போன்றது போன்ற பல விடயங்களும் இருக்கின்றன. எனவே இந்த இன்று காலை 9 மணி என்பது அவருடைய காலக்கெடு. அந்த காலக்கெடுவின் பொழுது அவர்களுடைய ஈரானுடைய கடற்பரப்புகள் இவர்கள் நுழையும் போது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடிய அனைத்து தகுதிகளும் ஈரானுக்கு இருக்கின்றது. ஆனால் சர்வதேச எல்லைக்குள் நின்று இவர்கள் கப்பல்களை மறைப்பார்கள், ஆனால் ஈரான் தாக்குதல் நடத்த முடியாது. அவ்வாறு கப்பல்கள் மறைக்கப்படுகின்ற பொழுது அமெரிக்கா ஒரு கடற்கொள்ளையனாக மாறுகின்றது. மிகவும் ஒரு அதாவது அநாகரிகமான மனித குலத்திற்கு ஏற்கக்கூடாத ஒரு அதாவது ஏற்படக்கூடாத ஒரு செய்திகள் அல்லது நாங்கள் கேட்கக்கூடாத செய்திகளை கேட்கின்ற காலமாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் உலகில் இடம்பெறுகின்ற மாற்றங்கள் குறித்து இன்றும் பேச இருக்கின்றோம். தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்திருக்கின்ற சூழலில் இந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குமா என்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் இருந்தாலும் கூட அதற்கான சாத்தியப்பாடுகள் மிகவும் குறைந்த அளவில் இருக்கின்றன. ஆனால் ஈரான் தரப்பில் இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா விட்டுக் கொடுப்போடு நடந்து வந்தால் அது சாத்தியமாகக்கூடிய விடயம் இருப்பதாக ஈரானிய ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்த கருத்துக்கள் இன்றைய தினம் ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த அணு விடயம் தொடர்பாக ஈரான் எடுக்கக்கூடிய முடிவுகளில் எந்தவித விட்டுக் கொடுப்புகளையும் செய்யாது என்ற ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்கா ஏற்கனவே எடுத்துவிட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கருத்துக்கள் பிரதிபலிப்பதாக இருந்தாலும் தாங்கள் கொடுக்கின்ற அழுத்தத்தின் மத்தியில் மீண்டும் ஈரான் வழிக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அமெரிக்கா இருப்பதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கருத்துக்கள் புலப்படுத்துவதாக அண்மைய
செய்திக்குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் அமெரிக்கா ஈரானோடு தொடர்புடைய ஏனைய நாடுகள் மீதும் அழுத்தங்களை பிரிக்கக்கூடிய வகையில் தன்னுடைய செயற்பாடுகளை விரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக இந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்த உடனேயே சீனா மீதான ஒரு காட்டமான அழுத்தத்தை அமெரிக்கா பிரயோகிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சீனா ஈரானுக்கு உதவி வழங்கக்கூடிய ஆயுத கப்பல்களை அனுப்பினால் அதனுடைய விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழலில் இது குறித்த பல விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இன்றைய தினம் எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் அமெரிக்கா வைத்திருக்கும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இன்று காலை 10 மணியில் இருந்து இது நடைமுறைக்கு வரும் என்றும், இருந்தாலும் ஈரானிய புரட்சிய காவல் படை இப்பொழுது அதற்கான எதிர் தாக்குதல்களை நடத்த தயாரான நிலையில் இருப்பதான செய்திகளும் வெளிவந்திருக்கின்றன. இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் மீண்டும் பதட்டம் என்பது உருவாகி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு சாத்தியமான விடயம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் இந்த ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது? இல்லை, உண்மையிலேயே இந்த விடயத்தை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால், அதாவது தற்கீகமாக பார்ப்பதானால் 10 நாட்கள் போர் நிறுத்தத்தை ஒரு பெரிய நாடுகள் உலகின் பொருளாதாரத்தையும் உலகின் எதிர்காலத்தையும் நோக்கி மேற்கொண்டு கொண்டிருந்த பொழுது அதற்கான காலம் என்பது இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன. 17ஆம் தேதி வரை அது நீடித்து செல்கின்ற தன்மை இருக்கின்றது. ஆனால் இவர்கள் இருவரும் பேசிய நேரம் என்பது வெறும் 21 மணித்தியாலங்கள். அந்த பேச்சின் முடிவில் கூட ஜேடி வேன்ஸ் வருகின்ற பொழுது அவருடன் வருகின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் மருமகனும் யூத அமெரிக்கருமான ஜெராட் குஸ்னருடைய முகம் எல்லாம் ஒரு மலர்ந்த முகமாக இருக்கின்றது. அதாவது அவர்கள் போருக்கான ஒரு நிலையையும் எவ்வாறு பணம் சம்பாதிக்கலாம் இந்த விடயத்தில் என்பதையும் மையமாக கொண்டுதான் செயற்படுகின்றார்கள் என்பதை கருதுகின்றது. ஒரு மனித நேயம் மிக்க அல்லது உலகின் எதிர்காலத்தை நோக்கிய அல்லது அக்கறை கொண்ட அல்லது கரிசனை கொண்ட ஒரு நாடாக அமெரிக்கா இருக்குமானால் இன்னும் நாட்கள் இருக்கின்றன மீள் பேச்சுக்களில் ஈடுபடுவதற்கு. இல்லை என்று இன்று காலை 9 மணிக்கு எங்களுடைய ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் 9 மணிக்கு அந்த தடை என்பது விதிக்கப்படுகின்ற பொழுது ஈரான் அதற்கு எதிரான இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஈரானிய படைகள் அமெரிக்க கடற்படை மீது தாக்குதல் மேற்கொள்ளுமா, அல்லது கப்பல்கள் செல்வதற்கான வசதிகள் எவ்வாறு ஏற்படுத்தப்படும், எவ்வாறு வெனிசுலாவின் கடற்பகுதியை அமெரிக்கா தனது ஒரு கப்பல் மூலம் கட்டுப்படுத்தி அங்கே சென்ற, அதாவது அனாமதேய ரஷ்யாவிற்கு ஆதரவான எண்ணெய் தாங்கி கப்பல்களை கைப்பற்றியதோ அல்லது தடுத்ததோ போன்ற விடயங்களை இங்கே செய்ய முடியாது என்றால், இங்கே பல கப்பல்களும் பல நாடுகளுடையவை, பல நாட்டின் எரிபொருள் தேவையை கொண்டிருக்கின்றவை, அவற்றின் கொடியுடன் பரப்பவை, அந்த நாட்டு கொடிகளுடன். எனவே அமெரிக்கா அதாவது இதில் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு போட்டியில் ஈடுபடுவதான ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுகின்றது பலராலும். அதை கூறுங்கள். ஆனால் இப்பொழுது இந்த வெளிநாட்டு கப்பல்கள் தங்களுடைய அனுமதி இல்லாமல் செல்லக்கூடாது என்ற ஒரு விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி கோடிட்டு காட்டி இருக்கின்றார் அல்லவா? இது எந்த அளவுக்கு சர்வதேச கடல் சட்டத்தை மீறுகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படாதா? எவ்வாறு அந்த அறிவிப்பை அவர் வெளியிடுகிறார்? இது ஒரு கடற்கொள்ளை. அதாவது கடற்கொள்ளை என்கின்ற நாங்கள் எங்களுடைய இந்த ஆரம்பகால கல்விகளில் கற்ற இவ்வாறு கடந்த காலங்களில் கடல் கொள்ளையர்கள் செயற்பட்டார்களோ அது போன்ற ஒரு செயற்பாட்டில் தற்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி செயற்படுகின்றார் என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. இங்கே இப்பொழுது ஈரான் கூடியிருக்கின்றது இந்தியாவின் கப்பல்களை செல்வதற்கு தாங்கள் அனுமதிப்போம் என்று. அதே போல நீங்கள் குறிப்பிட்டது போல சீனா இந்த விவகாரத்தில் நிச்சயமாக இந்த விடயம் 2-3 வாரங்களுக்கு மேல் செல்லுமாக இருந்தால் தலையிடும். ஆனால் சீனா ஆயுதம் கொடுக்குமாக இருந்தால் தாங்கள் சீனா மீது பெரிய நடவடிக்கை எடுக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டதானது இந்த உளவு படைகளின் செய்தியை அடிப்படையாக வைத்தது. அதாவது அமெரிக்க உளவுப்படையான CIA கூறியிருக்கின்றது சீனா அதாவது தோளில் வைத்து செலுத்தக்கூடிய விமான எதிர்ப்பு ஆயுதங்களை கப்பல் மூலம் ஈரானுக்கு அனுப்ப போகின்றது என்று. இங்கே அவர்களுக்குள்ள ஒரு பயப்பீதி என்னவென்று சொன்னால், ஈரானின் விமான கட்டுப்பாடு அல்லது ஆகாய கட்டுப்பாடு, வான் கட்டுப்பாட்டை ஈரான் மீண்டும் கொண்டு வருமாக இருந்தால் அமெரிக்கா பெரிய தோல்வியை அடையும். இப்பொழுது அதன் வான் கட்டுப்பாடு இல்லாத காரணத்தால் தான் அவர்களால் மிக இலகுவாக பறக்கக்கூடியதாகவோ குண்டு வீச்சுக்களை நடத்தக்கூடியதாகவோ இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இது உண்மையிலேயே இந்த அதாவது அவர்களுடைய உளவு நிறுவனம் கிளப்பிவிட்ட செய்தியாக நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த விவகாரத்தில். ஆனால் உண்மை இல்லாமல் இருக்க முடியாது. வடகொரியா மற்றும் ரஷ்யா போன்றவர்கள் கூட
தரை வழியாக இந்த ஆயுதங்களை கொண்டு செல்லக்கூடிய வகையில் இந்த ஈரானுக்குரிய அந்த தொடுகை என்பது ரஷ்யாவுடன் தொடுகை உள்ள நாடு, ஈரானுக்கும் தொடுகை உள்ளதாக இருக்கின்றது என்பது நிச்சயமாக அல்லது ரஷ்ய வழித்தரப்பாக வரக்கூடிய தரைவழி தொடர்புகள் இருக்கின்றன என்பதெல்லாம் இந்த வரைபட வியாக்கியானங்கள் எங்களுக்கு தெரிவிக்கின்ற உண்மைகள். ஆனால் இந்த நிலை இவ்வாறு தொடருமா என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல எண்ணெயின் விலை என்பது மாத்திரமல்ல, இன்று பங்கு சந்தைகள் எல்லாம் மிகவும் ஒரு அவதியான நிலையை அடைந்து விட்டன. இது வேண்டுமென்றே ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை. இவ்வாறான நிலைக்கு எதிரான ஒரு தலைமைகள் நிச்சயம் எழுப்பப்படுகின்றன. குறிப்பாக இந்த வார இறுதியில் மாக்கானி அவர்கள் மொன்றியலில் வைத்து லிபரல் மகாநாட்டில் வைத்து ஆற்றிய உரை இப்பொழுது உலகில் சிலாகித்து பார்க்கப்படுகிறது. அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம், இதுவரை காலமும் நாங்கள் இராணுவத்திற்கு செலவழிக்கின்ற $1 70% என்பது அமெரிக்காவிற்கு செலவழித்து வந்தோம், இனி அவ்வாறு இடம்பெறாது என்று. எனவே நாடுகள் என்பன தங்களை தவித்து வருகின்றன. முற்றாக அமெரிக்காவில் இருந்து ஒரு புதிய நிலை, பதட்ட நிலை, இதிலிருந்து கடந்து செல்ல வேண்டும். ஆனால் அமெரிக்கா ஒரு ராஜதந்திர ரீதியில் அல்லது திங்க் டேங்க் என்பார்கள். திங்க் டேங்க் என்பது ஒரு சிந்தனை மையம். அவர்களுக்குரிய ஒரு அரசியல் நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்கின்ற ஒரு திங்க் டேங்க் இல்லாத ஒரு 80 வயது ஒரு கேவலமான ஒரு முதியவரின் கையில் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இன்றைய தினம் ஜேசுநாதர் என்ற நிலையில் அவருடைய அவதாரம் AI மூலமாக சித்தரிக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இது பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்ற நிலையில் கத்தோலியர்களுக்கு இது ஒரு அவப்பேரை சம்பாதிக்கின்ற ஒரு விடயமாகவும் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய செயற்பாடு பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தை என்பது எப்படியாவது ஒரு தீர்வை நோக்கி செல்ல வேண்டிய பேச்சுவார்த்தை, இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக இன்னும் பேசுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்ற தருவாயில் இந்த பேச்சுவார்த்தை முடிந்து விட்டதாக கூறி ஒரு காலக்கெடுவை விதித்து இப்பொழுது இந்த ஹோமூஸ் நீர்நிலை தொடர்பான ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்ற நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்களா? அவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றால் என்னென்ன விடயங்களை உலக நாடுகள் செய்ய முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இல்லை, அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டும். அதுதான் இப்பொழுது எல்லாமே. அதைவிட அமெரிக்காவிற்கு ஒரு சிந்தனை மையமாக அவர்களுக்கு செயற்படுத்துகின்ற ஒரு தரப்பு தேவை. அதாவது இவருக்கு சகபாடிகளாக உள்ளவர்கள் எந்தவித அனுபவம் இல்லாத ஒரு இந்த பொழுதுபோக்கு நாயகர்கள் போன்றவர்கள். அது அவருடைய நீங்கள் அமைச்சரவையை எடுத்து பார்த்தீர்களானால் அவர்கள் ஒரு அனுபவம் மிக்கவர்களாக இல்லை. அதைவிட நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் இங்கே முக்கியமான விடயம், போப்பா அவர்கள் இந்த இவ்வாறான செயற்பாட்டை எதிர்த்திருக்கின்றார். இது இவர் ஒரு அதாவது இயேசுவிற்கு எதிரான கருத்துடையவர் என்ற நிலையில் அல்லது தன்னை இயேசுவாக பிரதிபலிக்கின்றார் என்ற நிலையில் வருகிறது. இந்த கத்தோலிக்க சமயத்திற்கு எதிரான ஒரு செயற்பாடு. இவர் கத்தோலிக்க சமயத்திற்கு எதிரானவர் என்பதும் கத்தோலிக்க ஆலயங்கள் குறித்த விவகாரங்களில் அல்லது கத்தோலிக்க திருச்சபைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இடைவெளி கூடி வருகின்றது என்பதும் நாங்கள் கண்கூடாக அறிந்தபடியும் இவ்வாறான செயற்பாட்டை யார் செய்ய முடியும் என்றால் தன்னை ஒரு கடவுளாக பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு இவராக செய்வதில்லை. இது இவருக்கு பின்புலமாக இருக்கின்றவர்கள் இவருக்கான ஒரு போதியை ஊட்டி அவ்வாறான ஒரு அதாவது ஒரு அந்த ஆசை, போதை என்பதை இவ்வாறு குறிப்பிடலாம் என்றால் ஒரு மமதையான ஆசை, இவ்வாறான நிலைக்கு நீங்கள் செல்ல முடியும், இவ்வாறான ஒரு நிலையில் அங்கே யூதர்கள் ஒரு நாட்டை காணும் பொழுது உங்களுக்கான வரவேற்பு இருக்கும் போன்ற விடயங்களை தெரிவித்து இவ்வாறு செய்வது. இது குறித்து மேற்கத்திய ஊடகங்கள் பலவும் கண்டித்திருந்தன. குறிப்பாக இவர் இந்த முறை சத்திய பிரமாணம் செய்யும் பொழுது கூட பைபிளில் கை வைக்காமல் தான் சத்திய பிரமாணம் செய்தார். சாதாரணமாக ஒரு ஜனாதிபதி சத்திய பிரமாணம் செய்யும் பொழுது அவரது கை என்பது பைபிளில் இருக்கும். இவ்வாறு இல்லாமல் செய்தார். அதை விட இந்த கிறிஸ்தவ மத ஆலயங்களுக்கு எதிரான செயற்பாடுகளையும் கிறிஸ்தவ மதத்தினருக்கு அவர்களை கூட நாடு கடத்துவது போன்ற செயற்பாடுகளை கூட செய்து வந்தார். இப்பொழுது திருச்சபைக்கும் வத்திகான் திருச்சபைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கின்றது. இன்று போப் லியோ கூறியிருக்கின்றார், தான் தொடர்ந்தும் இதற்கு எதிராக குரல் கொடுப்பேன், போர் தேவையில்லாத விடயம், இந்த விடயத்தில் அமெரிக்காவின் செயற்பாடெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்று. மறுபக்கமாக உங்களது கேள்விக்கான நேரடி பதில், ஒரு நாடுகள் இதில் எவ்வாறு செயல்பட போகின்றன என்பதை விட ரஷ்யா, வடகொரியா, சீனா போன்றவை சில வேளைகளில்
பரிமாறப் போகின்ற செய்திகள் எவ்வாறு இருக்க போகின்றன, அதை விட பிரான்ஸ், இங்கிலாந்து மற்றும் கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் ஏனைய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எவ்வாறான முடிவுகளை எட்டப் போகின்றன, இந்தியா எவ்வாறு செயற்பட போகின்றது. குறிப்பாக இந்தியா கூட இந்த எண்ணெயைத்தான் அதிகமாக நம்பி இருக்கின்றது, அல்லது அவர்களுடைய பொருளாதாரம் எவ்வாறு செல்ல போகின்றது. அதைவிட இந்த நடுநிலை வகித்த பாகிஸ்தான் இந்த விவகாரத்தில் என்ன விடயத்தை தெரிவிக்க போகின்றது போன்ற பல விடயங்களும் இருக்கின்றன. எனவே இந்த இன்று காலை 9 மணி என்பது அவர்களுடைய காலக்கெடு. அந்த காலக்கெடுவின் பொழுது அவர்களுடைய ஈரானுடைய கடற்பரப்புகள் இவர்கள் நுழையும் போது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடிய அனைத்து தகுதிகளும் ஈரானுக்கு இருக்கின்றது. ஆனால் சர்வதேச எல்லைக்குள் நின்று இவர்கள் கப்பல்களை மறைப்பார்கள், ஆனால் ஈரான் தாக்குதல் நடத்த முடியாது. அவ்வாறு கப்பல்கள் மறைக்கப்படுகின்ற பொழுது அமெரிக்கா ஒரு கடற்கொள்ளையனாக மாறுகின்றது. மிகவும் ஒரு அதாவது அநாகரிகமான மனித குலத்திற்கு ஏற்கக்கூடாத அதாவது ஏற்படக்கூடாத ஒரு அந்த செய்திகள் அல்லது நாங்கள் கேட்கக்கூடாத செய்திகளை கேட்கின்ற காலமாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. ஆமாம், இந்த போரினுடைய பலம் என்பது ஈரான் தொடர்ந்து இந்த ஹோர்முஸ் நீரிணையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரு விடயமாக இருந்தது. அது இழக்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அமெரிக்கா இந்த போரில் மேலோங்குகின்ற தன்மை ஏற்படுமா? இல்லை, அமெரிக்கா எவ்வளவு காலத்திற்கு அதனை செய்ய போகின்றது, ஈரான் இதற்கான எவ்வாறான பதிலடியை கொடுக்க போகின்றது. ஈரானிய மக்களிடையே இப்பொழுது ஒரு ஒற்றுமை ஏற்பட்டிருப்பதையும் இந்த போர் நிறுத்த காலத்தில் அவர்கள் வெளிவந்து தெரிவித்த கருத்துக்கள் என்பன அவர்கள் இப்பொழுது ஈரானிய அரசுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் மறந்து தாங்கள் ஈரானியர்கள் தங்களுக்கு ஆதரவாக தங்களுடைய நாட்டு அரசு இருக்கின்றது போன்ற கருத்துக்கள் பகிரங்கமாக தெரிவிக்கப்படுவதை மேற்குலக ஊடகங்கள் கொண்டு வருகின்றன. இங்கே தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், வாழ்வதற்கு வழியற்ற ஒரு நிலையை அவர்கள் அடைகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறான முடிவுகளை எடுப்பார்கள் என்பதை யாருமே அதாவது சொல்ல முடியாத முடிவு. இது வாழ்தலுக்கான போராட்டம். எனவே அது எவ்வாறு செல்லும் என்பதை நாட்கள் தான் எங்களுக்கு காட்டும். அதை விட அமெரிக்காவால் இதை மிகவும் சிறப்பாக எடுத்து செல்லக்கூடிய, அதாவது இப்பொழுது பார்த்தீர்களானால் அமெரிக்கா இவ்வாறு அறிவித்த உடனேயே இஸ்ரேல் தாங்கள் அதற்கு ஆதரவு வழங்குவதாகவும் தாங்கள் ஒத்துழைப்பு அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு இந்த கப்பல்களை மறைக்கின்ற நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அறிவிக்கின்றன. இன்று இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு கருத்து மாற்றம் என்பது உலக அளவில் ஏற்பட்டு வருகின்றது என்றால் அவர்கள் இப்பொழுது கபட நாடகம் எல்லாராலும் புரியப்படுகின்றது. இது அதாவது ஜெஃப் எப்ஸ்டீன் என்கின்றவர் ஒரு மொசாட் உளவாளியாக இவ்வாறு அமெரிக்காவை கையகப்படுத்தி இருந்தாரோ, இவ்வாறு இப்பொழுது கூட சில வேளைகளில் டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்கள் அவ்வாறு கையகப்படுத்தியிருக்கலாம். அதைவிட கேவலமான விடயம், ஒரு யூத அமெரிக்கரே அவருடைய மருகனாகவும் ஒரு வியாபாரியாகவும் அந்த பிரதேசத்தில் பல பில்லியன்களை அந்த அரசுகளிடமிருந்து பெற்று அவற்றை பராமரிப்பவராகவும், குறிப்பாக சவுதி அரேபியா, துபாய், கத்தார் போன்ற நாடுகளில் 4-5 பில்லியன் டாலர்கள் இருக்கின்றவர்களுக்கு தேவை என்பது அதிகமாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை. காலத்தையும் பிரபஞ்சத்தையும் நம்புவோம். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.